பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரம தகப்பனே, அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, கர்த்தர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக செல்வன் ஜானுக்காக, நிஷாந்திக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை இணைக்கும் வண்ணமாக இந்த நாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலம் தேவ கிருபை பெருகும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட பாடல் தாளில் 5வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை நாம் பாடுவோம். தெரிந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக கேட்கிறேன். 5வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோம், தூயனே நேயமா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, வித்திட கிருபையும் மீந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே மங்களகரமான சூழ்நிலையிலே நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். விசேஷித்த வகையிலே நம்முடைய குடும்பங்களின் வாழ்க்கையிலே ஆண்டவர் பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நாம் தேவனுக்கு துதிகளை, தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருப்பதனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறோம். நம் மத்தியிலே இங்கு மேடையில் வீற்றிருக்கின்ற இந்த அருமையான வாலிப பிள்ளைகள், தம்பி ஜான் ஜேக்கப் மற்றும் அருமையான சகோதரி நிஷாந்தி, இவர்களை மெய் விவாக நிச்சயத்திற்கென்று நாம் கூடி வந்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாகவே இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் இந்த அருமையான
பிள்ளைகளுக்கென்று ஒரு வேளை இதுவரைக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ஜெபித்து வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளுடைய நன்மையை காண்பதற்கு கிருபையை தருகிறார். ஸோ நம்ம தொடர்ந்து செல்வதற்கு முன்பதாக கட்டாயம் இந்த அருமையான பிள்ளைகளிடத்திலே நம்ம ஒரு சில காரியங்களை கேட்பது அவசியம். Before we proceed into the betrothal ceremony, we definitely want to know the mind of these two young persons. இந்த அருமையான இரண்டு பேரும் தங்களுடைய மனதிலே என்ன யோசனை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் கேட்க விரும்புகிறோம். Can you please stand, John and Nishanti? So அருமையான சகோதரன் ஜான், சகோதரி நிஷாந்தி, நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கென்று அதிகமாக ஜெபித்திருந்திருப்பீர்கள். ஸோ இந்த நாளில் இப்பேற்பட்ட ஒரு அழகான நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பட் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிற காரியம், நிஷாந்தியை நீங்கள் திருமணம் செய்வது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஓகே. நிஷாந்தி, யூ மஸ்ட் டெல் மீ. நீங்களும் ஜெபித்திருப்பீங்க. அருமையான சகோதரன் ஜானை உங்களுடைய கணவனாக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், இது தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ரைட். ஸோ இரண்டு பேருமே என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இது கடவுளுடைய சித்தத்தின்படியாகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். இதை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். சரியா? இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அந்த ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளினுடைய பெற்றோரும் முன்பதாக வருவதற்கு கேட்டுக்கொள்ளுகிறேன். அம்மா, நீங்கள் வாங்க. ஐயா, நீங்களும் வரலாம். சகோதரியோடு வாங்க, நீங்கள் வாங்க. பிள்ளையினுடைய பெற்றோர் வாங்க ஐயா, ப்ளீஸ் கம். மிஸ்ஸஸ் பானுமதி அம்மா இருக்கிறீங்களா? வாங்க, கீழே இருக்கிறாங்களோ கொஞ்சம் வர சொல்லுங்கள். ரைட். ஏன்னா இது மிக முக்கியமானதொரு சமயம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய நன்மைக்கென்று இப்படிப்பட்ட சந்தோஷமான நேரத்திற்கென்று அதிகமாக நீங்கள் பிரயாசங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். காலம் சென்ற மிஸ்டர் ஜேக்கப் சாமுவேல் தனக்கொடி ஐயா மற்றும் மிஸ்ஸஸ் தனக்கொடி அம்மா அவர்களுடைய மகன் ஜான் ஜேக்கப் மற்றும் அருமையான மிஸ்டர் மோகன்தாஸ், மிஸ்ஸஸ் பானுமதி மோகன்தாஸ், அருமையான இந்த பெற்றோரினுடைய மகள் நிஷாந்தி, இவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கைக்குள்ளாக, விவாக உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வருவதற்கென்று அதிகமாக நீங்கள் பிரயாசங்களை மேற்கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்கள் அதிகமாக பிரயாசங்களை மேற்கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். மிஸ்ஸஸ் பானுமதி அம்மா வர்றாங்களா? வந்துட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இந்த நாளில் வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்கு விரும்புகிறோம். பெற்றோர் நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்ததுலேருந்தே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்புனா, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொல்லி நம்ம வந்து விரும்புகிறோம். அதற்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். அதுக்காக நிறைய தடவை எல்லா இடத்துலையும் வலை போட்டு ரொம்ப தேடுகிறோம். ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய முயற்சியை வந்து ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் மிக அழகாக நிறைவு செய்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. அவர் அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிறார்.
God makes everything beautiful in its time. அது ஆண்டவர் கொண்டு வரும்போது அப்படி மிக அழகாக இருக்கிறது. ஸோ இங்கே அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அருமையான பெற்றோர் நீங்கள் அதைத்தான் பார்க்கிறீர்கள். ஸோ இந்த வேளையில் அருமையான பெற்றோரிடத்தில் இந்த உங்களுடைய சம்மதத்தை பெற்று நம்ம தொடர்ந்து செல்வதற்கு விரும்புகிறோம். ஸோ அருமையான மிஸ்ஸஸ் தனக்கொடி அம்மா இருக்கிறீங்க, அவங்களுடைய சகோதரர் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அருமையான மகன் ஜான் ஜேக்கப்பை அருமையான மிஸ் அண்ட் மிஸ்டர் மோகன்தாஸ் தம்பதியருடைய மகள் நிஷாந்திக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு முழு விருப்பம் தானா? ரைட். அதே மாதிரி மோகன்தாஸ் ஐயா, மிஸ் பானுமதி அம்மா உங்களுடைய மகளை சௌரன் ஜான் ஜேக்கப்க்கு திருமண வாழ்க்கைக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் தானா? ரைட். ஆண்டவர் உங்களுடைய இந்த விருப்பத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் குறிப்பாக நீங்கள் மணமகனுடைய வீட்டார் மணமகளுக்கென்று கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய வெகுமதிகளை இந்த வேளையில் நீங்கள் கொண்டு வரலாம். மணப்பெண்ணும் மணப்பெண்ணுடைய பெற்றோரும் அதை பெற்றுக்கொள்வார்கள். So now we have the presentation of the gifts by the groom's family. The bride and the family will receive the gifts. முதல்ல நீங்கள் கொண்டு வர்றது sarees, பூக்கள். நீங்கள் உட்காருங்கம்மா. ஜான் நீங்கள் உட்காரலாமா? உட்காருங்க பார்க்கலாம். ரிசீவ் பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டு சைடில் இன்னும் கொஞ்சம் வேறு யாரெல்லாம் வரீங்களோ வரலாம். பிளேட்ஸ் வாங்குறதுக்கு, தட்டு வாங்குறதுக்கு யாராயிலும் பொண்ணு வீட்டு சைடில் வேணும். ஸோ கூப்பிட்றாங்க. இதை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள் மணமகனுடைய வீட்டார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். விசேஷித்த வகையிலே அருமையான மிஸ்ஸஸ் தனக்கொடி அம்மாவினுடைய குடும்பத்தின் சார்பிலே அருமையான மணமகன் ஜான் ஜேக்கப் சார்பாக இந்த நாளிலே அருமையான மணமகள் நிஷாந்திக்கு என்று கொடுக்கும்படியாக மணமகனுடைய வீட்டார் கொண்டு வந்திருக்கிற இந்த அருமையான உச்சிதமான பொருட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, விசேஷித்த வகையிலே அருமையான மணமகளுடைய அலங்காரத்திற்கென்று கொண்டு வந்திருக்கிற ஆடைகளை, உடையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நீதியின் வஸ்திரத்தினாலே நீர் உமது மகளை அலங்கரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான மணமகனுடைய வீட்டார் மணமகளுக்கு என்று கொண்டு வந்திருக்கிற அருமையான பழங்களுக்காக, ஆண்டவரே இனிப்பு வகைகளுக்காக, பூக்களுக்காக, மலர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலும் மணமகனும் மணமகனுடைய வீட்டாரும் கொடுக்கின்ற இந்த அருமையான பொருட்கள் மணமகளுக்கு, ஆண்டவரே அவர்களுடைய வீட்டாருக்கு இது நன்மையாய், ஆசீர்வாதமாய், இனிமையாய் அமைய கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வகையிலே இதை அளிக்கிறவர்களும் இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை இன்னும் அதிகமாய் அனுபவிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தருளும்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது நாமத்தினாலே இந்த அருமையான பொருட்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி இந்த பக்கம் திரும்புங்கம்மா. நீங்க பிளஸ் பண்ணிடுங்க பாஸ்டர். பிளஸ் பண்ணதுக்கு இப்பொழுது மணமகனுடைய வீட்டார் பக்கத்தில் அவங்க வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இதை வாங்கி மணமகனுடைய அம்மா வாங்கம்மா.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு, 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 ஆராதனை உமக்கு. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானை, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கு, 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 ஆராதனை உமக்கு. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கு, 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 ஆராதனை உமக்கு. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு, அல்லேலூயா, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு,
உமகே, ஆராதனை உமகே. டாக்டர் ஜான் ஜேக்கப், மிஸ் நிஷாந்தி இவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் என்று நிச்சயித்துக் கொள்ளும் வண்ணமாக இங்கு இருக்கிறதான அருமையான மோதிரத்தை முதலில் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அதைத் தொடர்ந்து இவர்களுடைய பெற்றோர் மாலை அணிவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இல்லற வாழ்க்கைக்கு அஸ்திபாரமான வேத புத்தகத்தை ஒருவருக்கொருவர் பரிசாக வழங்குவதற்கு இருக்கிறார்கள். இவற்றை இந்த வேளையிலே நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஜெபம் செய்வோம். கொஞ்சம் எல்லோருமே ஜெபத்தில் இருக்கிறோம். இது மிக முக்கியமான தருணம். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனை, அருமையான சௌரன் ஜான் ஜேக்கப், சகோதரி நிஷாந்தி இவர்களை நீர் இம்மட்டும் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே பரலோகத்தின் ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளை நீர் ஒருவருக்கொருவர் என்று நிச்சயித்திருக்கிறீர். இந்த நாளிலும் இது தேவனுடைய சித்தம், திட்டம் என்று மனம் உவந்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரே இந்த அருமையான பரிசுகளை ஒருவருக்கொருவர் அளித்து இதை உறுதி செய்து நிச்சயித்துக் கொள்ளுகிறமைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மோதிரங்களை மாற்றி மாலைகளை அணிந்து வேதாகமே எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளவிருக்கிறார்களே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே இந்த அருமையான பொருட்களை, பரிசுத்த வேதாகமங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் உம்முடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
சந்தோஷமான நேரத்திலே அருமையான இந்த வாலிப பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். ரைட், ஃபோட்டோ எடுக்கிறவங்க கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும், சரிங்களா? இது முக்கியமான நேரம். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான டாக்டர் ஜான் ஜேக்கப் அவருடைய குடும்பத்தை ஒரு 16 வருடத்திற்கு முன்பதாக நன்றாக தெரியும். 16 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு 6-7 மாதங்களாக அருமையான மிஸ்ஸஸ் ஞானசமுந்திரி தனக்கொடி அம்மாவை சந்தித்தேன், டாக்டர் ஜானை சந்தித்தேன். ஆனால் நிஷாந்தியினுடைய பெற்றோரும் இந்த இடத்திற்கு நம்ம ஒன்றும் புதிதானவர்கள் அல்ல. அருமையான இந்த 2 வாலிப பிள்ளைகளும் மிக நன்றாக படித்து டாக்டர் ஜான் ஒரு டென்டல் டாக்டராக தனியாக கிளினிக் வைத்து மருத்துவ பணி செய்து வருகிறார்கள். நிஷாந்தியும் ஒரு நல்லதொரு கம்பெனியிலே பணியாற்றுகிறார்கள். இவர்களுடைய பெற்றோரும் அதை போலவே மிக நல்ல பொசிஷன்ஸில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். As parents, we make lot of efforts for our children's welfare, especially for their future life. நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கென்று மிக அதிகமான பிரயாசங்களை பெற்றோர் நம்ம மேற்கொள்ளுகிறோம். நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எப்பொழுது இவற்றுக்கு பதில் கிடைக்கும் என்று சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக அதின் காலத்திலே நிறைவேற்றுகிறார். ஸோ இந்த அருமையான பெட்ரோத்தல் செரிமனி முந்தைய நடந்திருக்க முடியாது, பின்னாடியும் நடந்திருக்க முடியாது. இன் காட்ஸ் டைமிங், he makes things beautiful for Dr. John and for Nishanti. சரியா? உங்களை பார்ப்பது மிக அழகாக இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே குறிப்பாக நீங்கள் திருமணத்திற்கென்று ஆயத்தமாகிற சூழ்நிலையில் ஒரு சில காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுவதற்கு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களின் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் பங்கு பெறுகிறவர். அது நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், கண்ணீரான நேரமாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மை விட்டு விட்டு போய்விடுவதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படி என்றாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இது கிறிஸ்மஸ் டைம். கிறிஸ்மஸ் டைமில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான பெயர் என்னன்னா இம்மானுவேல் என்பது. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் நம்மோடு வாசம் செய்யும்படியாக வந்ததை தான் இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம். ஸோ பிரதர் ஜான் அண்ட் சிஸ்டர் நிஷாந்தி, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் நன்மையை நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிருபையை, இரக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த திருமணத்திற்கென்று ஆயத்தமாகிற சூழ்நிலையில் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நிறைய காரியங்களை சொல்ல, ஆனால் குறிப்பாக சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் ஒரு அழகான நிச்சயதார்த்த வைபவத்தை பார்க்கிறோம். அது நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இந்த மாதிரி ஒருவேளை
பெண்ணும் மாப்பிள்ளையும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பெண் வேறு ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறாள், மாப்பிள்ளை வேறு ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறார். ஸோ மாப்பிள்ளை வீட்டிலிருந்து போய் பெண்ணை பார்த்து, இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருடைய திட்டம், இது கடவுள் இவர்களுக்கென்று வைத்திருக்கிறார் என்று அந்த ரெபேக்காள் என்று சொல்லப்பட்ட அந்த மணப்பெண்ணுக்கு ஈசாக்கு என்ற வாலிபனை அவர்கள் நிச்சயம் செய்கிறார்கள். ஆனால் அந்த இதில் இடைப்பட்ட அல்லது அதை ப்ரொபோஸ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ண எலியேசர் என்ற தேவனுடைய மனிதன் மிக அழகாக காரியங்களை செய்யும் போது இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை என்றால், பெண்ணினுடைய தகப்பனார் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்து, பெண்ணினுடைய தகப்பனும் சகோதரனும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய சகோதரி அந்த தேசத்தில் இருக்கிற அந்த மணமகனுக்கென்று கொடுக்கப்படுவது ஆண்டவராலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிட்டு அவங்க அடுத்து உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆதலால் நாங்கள் இதற்கு நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நிறைய டைம்ல ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கிறது. ஆனா ரெபேக்காளுடைய அண்ணனும் குடும்பத்தாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆண்டவரிடத்திலிருந்து இந்த நல்ல காரியம் வந்திருக்குது, இதுக்கு நாங்க எதுவுமே மறுப்பு சொல்ல முடியாது. அது குடும்பத்தாருடைய ரெஸ்பான்ஸ். அருமையான மிஸ்ஸஸ் ஞான சௌந்தரி தனக்கொடி அம்மா மற்றவர்களுடைய குடும்பத்தார், இங்க இருக்கிற அருமையான மணப்பெண்ணினுடைய குடும்பத்தார், உங்களுடைய மாறுத்தரம் என்னன்னா, இது கடவுள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார், நாங்க இதற்கு வேறு எந்த காரியத்தையும் நோ சொல்லவே முடியாது. நிறைய காரியம் இந்த கல்யாணத்துக்குன்னு பேரண்ட்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இது தேவனுடைய திட்டம் என்று நீங்க இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது தேவை. ஆனா இப்போ இங்க இருக்கிறாங்களே இந்த இரண்டு வாலிப பிள்ளைகள், இவர்கள் ஒரு சில காரியங்களை நீங்க யோசிக்கலாம். ரெபேக்காள் தான் இருந்த இடத்திலிருந்து அந்த மணமகனாகிய ஈசாக்கு இருந்த இடத்திற்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போக வேண்டியிருந்துச்சு. அதுல நிறைய காரியங்கள் அவங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. முதலாவது என்ன சொல்லலாம்னா, நான் போகிற பாதை எப்படிப்பட்டதோ அப்படின்னு அந்த பெண் யோசித்திருக்க கூடும். இன்றைக்கு டாக்டர் ஜான் மற்றும் நிஷாந்தி ஒருவேளை இன்னும் யோசித்துக்கிட்டே இருக்கலாம், நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாத் எப்படிப்பட்டதோ, எப்படிப்பட்ட பாதையை தெரிந்து கொண்டோமா என்று ஒருவேளை யோசிக்கலாம். இங்க நிறைய பேர் திருமணமாகி அநேக வருடங்களிலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறோம். திருமண வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது. ஜான் நிஷாந்தி இப்படி இருக்கணும்னு வாழ்த்துகிறோம். ஆனால் கட்டாயம் உங்களுடைய பாதையில் மேடு பள்ளங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாலிப பிள்ளைகளுடைய பாதை ஒருவேளை முழுமையாக தெரியாததாக இருக்கலாம். Your road may be really concealed. As you prayerfully plan to begin your lives together, when you will be married off, your road may not be fully visible. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சத்தை தருவார். ஆண்டவர் உங்களுடைய பாதையில் அழகாக உங்களை வழி நடத்துவார். இரண்டாவது என்ன தெரியாம இருந்திருக்கலாம்னா, அந்த மணப்பெண் யோசித்திருக்கலாம், ஐயோ நான் இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போறேனே, அந்த வீட்டினுடைய ரிசப்ஷன் எப்படி இருக்கும், என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காலத்துல அந்த பெண் மாப்பிள்ளை இன்னும் பார்க்கவில்லை. பெண் யோசித்திருக்கலாம், நான் போகிறேன், அந்த ஈசாக்கு என்கிற என்னுடைய வரப்போகிற கணவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார், ஈசாக்கினுடைய பெற்றோர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒருவேளை யோசித்திருக்கலாம். லைஃப்ல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிசப்ஷன் இருக்க போகுது என்பதை ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா பைபிள்ல என்ன பார்க்கிறோம்னா, மிக அருமையான ரிசப்ஷன் இருந்தது என்று பார்க்கிறோம். ரொம்ப தூரத்திலிருந்து மணப்பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்.
ஈசாக்கு அந்த மணப்பெண்ணை பார்த்ததும் அவளை தன்னுடைய தாயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவளை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. No, that is something you must do, John and நிஷாந்தி. சரியா? ஜான் நிஷாந்தியை நேசிக்க வேண்டும், நிஷாந்தி ஜானை நேசிக்க வேண்டும். இதுல என்னன்னா வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு இருந்த துக்கம் நீங்கியது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Now that is God's promise to you, John and நிஷாந்தி. நீங்க ஒருவராக இணைந்து வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்னா, உன்னுடைய மனதில் இருக்கிற துக்கம், ஒருவேளை உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் எல்லாவற்றையும் நான் நீக்குகிறேன் என்று சொல்லுகிறார். So accept it as God's promise to you this day. So reception மிக அருமையாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னும் என்ன சொல்லலாம்னா, ஒருவேளை அந்த பெண் யோசிச்சிருக்கலாம், இந்த அருமையான வாழ்க்கையின் மூலம் எனக்கு என்ன பெரிய ரிவார்டு இருக்க போகிறது. ரெபேக்காள் யோசிச்சிருக்கலாம், எனக்கு என்ன பெரிய ரிவார்டு இருக்க போகுது. ஆனால் உங்க எல்லாருக்கும் தெரியுமா, 3000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் கிறிஸ்தவ திருமணங்களிலே யாருடைய பெயரை சொல்லி தான் வாழ்த்துகிறோம்? ஈசாக்கு ரெபேக்காளுடைய பெயர்களை சொல்லி வாழ்த்துகிறோம். ஸோ ரிவார்டு சாதாரணம் அல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகும் ரெபேக்காளை சொல்லுகிறோம், ஈசாக்கை சொல்லுகிறோம். So your road may be concealed. You may not be aware of what kind of reception you may be having, and you may not really know the rewards that are in store for you. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த அருமையான தம்பதியரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்கு 3 காரியம் அவங்க செய்ய வேண்டியது. முதல்ல என்னன்னா, they were willing to make a right choice. They were willing to choose. ஜான் அழகாக நீங்க நிஷாந்திக்கு எஸ் சொல்லி இருக்கிறீங்க. நிஷாந்தி, you have said yes to John. No, that is something very very important. வாழ்க்கையில சாய்ஸ் மிக மிக முக்கியமானது. நீங்க இந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பதாக என்ன சொன்னீங்கன்னா, இது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஸோ அதுல இனி செகண்ட் தாட்டுக்கு அவசியமே இல்லை. You have made the right choice. ரெபேக்காளும் ஈசாக்கும் they were willing to choose the right one, and you have done that today. இரண்டாவதாக ரெபேக்காளும் ஈசாக்கும் என்ன செய்தாங்க அப்படின்னா, they were willing to commit themselves to each other. ரெபேக்காளும் ஈசாக்கும் தங்களை ஒருவருக்கொருவர் என்று அர்ப்பணிப்பதற்கு விரும்பினார்கள், செய்தார்கள். இன்றையிலிருந்து நீங்க அதான் செய்றீங்க. ஜான் என்ன சொல்றாருன்னா, நான் திருமணம் செய்து கொள்ள போகிற இந்த பெண்ணு தான் என்னுடைய வாழ்க்கை, அவளுக்கென்று நான் எல்லாவற்றையும் நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். நிஷாந்தி என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் திருமணம் செய்ய போகிற இந்த ஆண் டாக்டர் ஜானுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய அன்பு, என்னுடைய கரிசனை, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இவருக்கு. பிரியமானவர்களே, when you are willing to choose and when you are willing to commit yourselves to one another, God really honors it. மூன்றாவதாக இவங்க செஞ்சது என்னன்னா, சூஸ் பண்ணது மட்டும் இல்ல, கமிட் பண்ணது மட்டும் இல்ல, they were willing to change themselves. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அந்த மாற்றங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். 2 பேரும் வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருகிறார். டு அக்செப்ட் தி சேஞ்ச். மிக அருமையானதொரு இல்லற வாழ்க்கைக்குள்ளாக நிஷாந்தி இன்னும் சில வாரங்களில் திருமணமானது அன்றையிலிருந்து வாழ்க்கையை தொடங்கவிருக்கிறீர்கள். அருமையான ஜானுடைய அம்மா கூட இருக்கிறாங்கம்மா, பாட்டிமா இருக்கிறாங்க. மிக அருமையான குடும்பம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த தாயை போல நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போலவே டாக்டர் ஜான், நீங்க நிஷாந்தியினுடைய பெற்றோர், சொந்த அப்பாவாக அம்மாவாக அவர்களை ஏற்றுக்கொள்வது தேவை. changes that you are willing to make today, God will truly bless you. நீங்க செய்ய வேண்டிய அந்த மாற்றத்திற்கு உங்களை நீங்க கமிட் பண்றீங்க பாருங்க,
அது ஆண்டவர் நிச்சயமாகவே கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதற்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. And that is what all of us say here. இங்கே இருக்கிற எல்லாருமே, உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், திருச்சபையின் விசுவாச கூட்டம் எல்லாரும் என்ன சொல்றோன்னா, நிச்சயமாகவே இந்த காரியம் ஆண்டவரால் வந்தது. இதற்கு நாங்கள் ஒத்திருக்கிறோம். ஆண்டவர் இதை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட பரலோகத்தின் ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உமது நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்ற அருமையான சகோதரன் ஜான் ஜேக்கப், சகோதரி நிஷாந்தி, ஆண்டவரே, இவளுடைய வாழ்க்கையில நன்மையானதை நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த உறவை ஆண்டவரே நீர் என்று ஆரம்பித்து விட்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அருமையான ஜான் மற்றும் நிஷாந்தி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு தங்களுடைய திருமண வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுகிற சூழ்நிலையிலே பரலோகத்தின் தேவன் உம்முடைய நன்மையினால், கிருபையினால், ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நீர் நிறைத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமது சமூகத்திலே வருகின்ற நாட்களிலே நடைபெறுகிற திருமண ஏற்பாட்டுக்காக உமக்கு எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. அன்பின் ஆண்டவரே, நீர் உள்ள இல்லற வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு, கட்டுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். நன்மையினாலே நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தோடு, வாக்கு தத்துவத்தோடு அருமையான உமது பிள்ளைகளை நாங்கள் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். பரலோகத்தின் ஆண்டவரே, ஏற்ற நாளிலே உமது பிள்ளைகள் ஆலயத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட தேவரே நீர் கிருபையை தாரும். ஆண்டவரே, உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் மூலமாக ஈசாக்கையும் ரெபேக்காளையும் ஆசீர்வதித்த ஆண்டவர், இவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி எழுப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இந்த நாளிலே இவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நீர் மகிமைப்படும்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு விசேஷித்த வகையிலே அருமையான 2 குடும்பங்களோடும், குறிப்பாக அருமையான சகோதரன் ஜான் ஜேக்கப், சகோதரி நிஷாந்தியோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆமென்.